அது முடிந்த பிறகு கர்த்தரை பந்தி வேறு இருக்கும், நேரமாகிவிட்டது. ஆகவே தேவனுடைய வார்த்தையை சற்று கவனிக்கும்படி கேட்கிறேன். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லும்போது சில வசனங்கள் நேரடியாய் தேவனாலே சொல்லப்பட்டவைகளாக இருக்கும், மனுஷன் மூலமாய் சொல்லப்பட்டதாக இருக்கும். சிலவைகள் அவர்கள் ஜெபத்திலே சொன்னதை சொல்லப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கி தேவனுடைய வாக்குத்தத்த பகுதி ஒரு பாடலிருந்து எடுத்துக்கிறோம். 136 சங்கீதம் நாம் வாசித்தோமே, இந்த 136 சங்கீதத்திலே முதல் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏன்னா வாக்குத்தத்த மாதிரி தெரியலையே இருக்கலாம், சரி இருக்கட்டும். ஆனால் ஒன்றே ஒன்று பகுதி தான் நம்மளுக்கு வாக்குத்தத்த பகுதி. நம்முடைய கர்த்தர் நல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இன்னும் உரிமையோடு சொல்ல வேணும். அவன் சொன்னான், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பொதுவாய் பாடல் பாடும்போது பொதுவாய் தான் பாட முடியும். 2 பேர் தனிப்பட்ட முறையில் பாடினார்கள்னா அவர்கள் 2 பேருக்குள்ளே தனிமை என்றதான எல்லையிலே ஃபஸ்ட் செகண்ட் பர்சனை வச்சு பாடலாம். இது பொதுவான பாடல், அதுவே பொதுவான கருத்தை சொல்லும்போது பொதுவானதை சொல்வார் கர்த்தர். ஆனால் தனிப்பட்ட அனுபவத்தோடு சொல்லும்போது நாம் சொல்ல முடியும், என் கர்த்தர் நல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. உரிமையோடு சொல்லலாம், என் கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் நல்லவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே என் தேவன் நல்லவர், என் கர்த்தர் நல்லவர், என் இயேசு நல்லவர். இனி பாடல் மூலமாக நாம் பாடியிருக்கிறோம். நாம் உரிமையோடு சொல்லக்கூடிய ஒன்று, நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே நல்லவர். ஆமாம், கர்த்தர் நல்லவர் என்பது ருசித்து பாருங்கள் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. அவன் நல்லவரா கெட்டவரா என்பதை முதல்ல என்ன செய்யணும்? டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. அவர் எப்படிப்பட்டவர் என்பது முதல்ல என்ன செய்யணுமா? ருசி பார்க்க வேண்டும். ருசி பார்க்கணுன்னா கடித்து சாப்பிடக்கூடியதல்ல, வாழ்க்கையின் அனுபவத்தில் அவரை பற்றி கொண்டு அவருக்கென்று வாழ்வதற்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற நன்மைகள் அவைகளை வைத்து அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் நல்லவராக இருக்கிறபடினாலே நன்மைகளை அவர் செய்கிறார். அவர் பாரபட்சம் இல்லாமல் செய்கிற தேவன், அவர் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் செய்கிற தேவன். சன்மார்க்கனாக இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும், கடவுள் இல்லை என்று சொல்லப்பட நாஸ்திகனாக இருந்தாலும், கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும், எந்த தரப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் அவரவருக்கு செய்ய வேண்டிய வேலைகளை கர்த்தர் ஒப்பது செய்கிறார், அவர் செய்கிறார். சூரியனை உதிக்க பண்ணுகிறார், மழையை பெய்ய பண்ணுகிறார். அவன் விதைக்கிறார்கள், அவன் துன்மார்க்கம் விதைத்தாலும் சரி, கடவுள் இல்லையே என்று சொல்லி ஒருவன் விதைத்து அவன் வயலில் வேலை செய்தாலும் சரி, கர்த்தர் அவனுக்கு விளை பலனை கொடுக்கிறார். இது பொதுவானவைகள். ஆனால் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று தனிப்பட்ட முறையிலே அவர் செய்கிற அற்புதங்கள் நிறைய இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவானவைகள் இருக்கிறது, தனிப்பட்ட முறையிலே அற்புதங்கள் செய்கிறது. நாம் அதை அனுபவித்த பிறகுதான் சொல்லுகிறோம், என் கர்த்தர் நல்லவர். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அவர்களாம் சொல்ல முடியாது, அது இயற்கையாக இருக்கிறது, அப்படி தான் வருகிறது அப்படிலாம் சொல்லுவார்கள். ஆண்டவரை தவிர்த்து செய்ய வேண்டியது சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நாம் சொல்லுவோம், கர்த்தர் தான் இது செய்தார், தேவனை விளைய பண்ணினார். ஆமாம், நாம் விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், விளைய செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வயலில் போட்டு விதைக்கிறோம், ஆனால் அது அழுகி போனாலும் அது செத்து போனாலும் முளை கொடுத்து என்ன செய்யுது? விதை பலனை கொடுக்கிறது. இதே பகுதியை வெளி இடங்களை விதைச்சு பாருங்க, அது முளைக்கும், ஆனால் பலன் கொடுக்காது. ஆனால் எங்கெங்கே பலன் கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட எல்லையில் பலன் கொடுக்க வேண்டும், எப்படி செயல்படும் போது பலன் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்த ஆண்டவர், அது விளைய பண்ணுகிற தேவன் யார் தான்? அவர் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை குறித்து சொல்லும் போது சங்கீதக்காரன் நல்லவர் என்பதை வாழ்க்கையின் சிறு வயது முதல் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டான். அவன் இயற்றின பாடல் தான் இந்த 136 சங்கீதம். ஆமாம், அவன் நல்ல ஒரு பாடகன், நல்ல ஒரு இசை மீட்டக்கூடிய வல்லுனர். ஆகவே ராகம் அமைத்து இந்த பாடலை எழுதி லேவியர் கரத்திலே கொடுத்து விட்டு ஆண்டவரை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த பாடலை என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும் என்று சொல்வார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய பண்டிகை நாட்கள், ஆராதனை நாட்களிலே இந்த பாடலை பாடுவார்கள். இந்த எல்லாரும் பாடுகிற பாடல் முறையை விட இந்த பாடல் சற்று வித்தியாசமான முறைகளை பாடுவார்கள். ஏன் எப்படின்னா, இது முதல் பகுதியை லேவியரும் ஆசாரியரும் சத்தமாய் பாடுவார்கள். நமக்கு இது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட பகுதி, வரிகளாக்கப்பட்டது, ப்ரோஸ் டைப்பில் வந்துட்டு. ஆனால் அவங்களுக்கு பொய்ட்ரிக்கல் டைப்பில் இருக்கும். ஆகவே அது ஒரு பாடல்.
அவங்க எபிரேய மொழியிலே பாடல் நல்ல அவங்க இசை மீட்டு பாடுவார்கள். முதல் பகுதியை ஆசாரிய லேவியர்கள் பாடுவார்கள். ரெண்டாம் பகுதி அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதை காங்கிரிகேஷன் முழுவதும் நிச்சயம் அவர் பாடுவார்கள். நான் வாசிக்கும் போதே எப்படி தான் வாசித்திருக்க வேண்டும். காலையில் வாசித்தாங்க, இப்போ அந்த வசனமாக வாசித்தோம். ஆனால் வாசிக்கும் போது என்ன செய்ய வேண்டும் சொன்னால், கர்த்தர் நல்லவர் துதியுங்கள் சொன்ன உடனே காங்கிரிகேஷன் முழுவதும் அவங்க இஸ்ரவேல் காங்கிரிகேஷன் முழுவதும் என்ன செய்யுமா, எல்லாம் கரைகளை வருது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொன்றாய் சொல்ல சொல்ல இவை எல்லாம் அவருடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, அவருடைய அன்பினாலே இவை எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் பாடுவார்கள். மாறி மாறி பாடக்கூடியது இப்படி தான் பாடுவார்கள். இந்த பாடல் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாய், ஆகவே எப்போதெல்லாம் இந்த சங்கீதம் வாசிக்கிறோமோ, வாசிக்கிற முறை மற்ற சங்கீதத்தை போல் அல்லாமல் வித்தியாசமாக தான் என்ன செய்வாங்க. நம்முடைய சபை மாத்திரமல்ல, எல்லா சபைகளிலும் பொதுவாக எல்லா சபைகளிலும் சென்றாலும் இந்த சங்கீதத்தை வாசிக்கும் போது வாசிக்கிற முறையே இப்படி தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த சங்கீதம் தாவீதினால் இயற்றப்பட்ட அற்புதமாய் செய்தது. நல்லவர் என்பது நிரூபிக்கும்படியான சில காரியங்களை கர்த்தர் அங்கே செய்திருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறபடினாலே என்னென்ன மக்களுக்கு தன்னுடைய ஜனத்திற்கு செய்ய வேண்டும் அதெல்லாம் செய்தார். இதை பகுதி பகுதியாய் பிரித்ததை காலையிலே நான் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் நல்லவர், அவருக்கு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்தோம், கர்த்தர் நல்லவர். இந்த ராத்திரி வேளையிலே இன்னொரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்கள். யோபின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். யோபின் புத்தகம் 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் நினைச்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் யோபு என்ற பக்தன் சொல்லும்போது அற்புதமாக இந்த வசனத்தை அவன் சொல்லுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் தனித்தன்மையை கொடுப்பது போல கர்த்தர் மீட்பர், கர்த்தர் என்னுடைய மீட்பர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எவ்வளவு நல்லவர் என்று சொல்லுகிறோமோ அதனுடைய இன்னொரு பகுதி, அந்த நல்லவனுடைய வேலை மீட்பின் திட்டம்தான் அவர் முதலாவது வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் திட்டம் வைத்தது மீட்பின் திட்டத்தை தான் வைத்தார் அவர். அதான் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர் சொன்னால் இந்த உலகம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பே மீட்பின் திட்டத்தை அவர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ யோபு என்ற பக்தன் சொல்ல போது சங்கீதக்காரன் தாவீது சொன்னார், கர்த்தர் நல்லவன் என்று. அந்த நல்லவனுடைய அற்புதமான ஒரு கிரியை, அவர் ஒரு மீட்பர். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்லவன் என்பதை வாழ்க்கையில் எப்படி ருசிக்க வேண்டும் என்று சொன்னார், அவர் மீட்பின் திட்டத்திலே நாம் இணையும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நல்லவன் என்பதை என்ன செய்ய முடியும், நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோபை குறித்த வேதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை முறையை முதல் 3 வசனங்களிலே, 1ஆம் அதிகாரம் முதல் 3-4 வசனங்களிலே எல்லாத்தையும் ஆண்டு சொல்லிட்டேன். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை குறித்து சொல்லும் போது அவனுடைய ஆவிக்குரிய தரம் வாசிங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். ஆவிக்குரிய அந்த ஸ்டேட்டஸ் ஆண்டு கொடுக்கிறார். இது மனுஷனால், அதாவது எழுதப்படும் போது முதலாவது ஸ்டார்டிங்கில் எழுதப்பட்டாலும் தேவனும் இதைத்தான் நினைச்சுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆவிக்குரிய அந்த மேன்மை உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய தரம் என்ன என்பதை குறித்து அங்கே சொல்லப்பட்டது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. 2வது பகுதியில் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது குடும்ப ஆசீர்வாதங்கள், உலக ரீதியான ஆசீர்வாதங்கள் வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 10 பிள்ளைகள். குடும்ப ஆசீர்வாதங்களில் ஒன்று. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்ப ஆசீர்வாதம், அடுத்தாற் போல உலக ரீதியான ஆசீர்வாதங்கள்.
எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று தெய்வ பக்தி உள்ளவனாகவே வாழ்ந்திருந்தான் என்பது அற்புதமான ஒன்று. ஆமாம், கர்த்தருக்கு பயமாண்டவதாக ஆண்டவருக்கு என்று நல்ல வாழ்ந்திருந்தான். இடையிலே ஏற்பட்டதான ஒரு திருப்பு முனை, சாத்தான் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்ட ஒரு சில காரியங்கள் அவயத்தில் வாசிக்கிறோம். அவனை ஆண்டவர் சாத்தான் தொடுவதற்கு அனுமதி கொடுத்தார். அவன் பார்க்கிறான், தொட முடியவில்லை. ஆண்டவர் போய் தான் கேட்கிறான். அவன் கேட்டான், தேவன் அதற்கு அனுமதி கொடுத்தார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. எல்லாமே இழந்து போய்விட்டான். எல்லாமே இழந்து போன போதும் அவன் சொன்ன வார்த்தை, இது எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. என்னிடத்தில் நான் சம்பாதித்தேன், உழைத்தேன், எல்லாம் செய்தேன், எனக்கு கிடைத்தது என்பதை விட எல்லாவற்றையும் செய்யும் போது கொடுத்தது யார் தான்? அவர் தான் எனக்கு கொடுத்தார். அந்த தேவன் தான் எனக்கு கொடுத்தார். அந்த தேவன் அனுமதியோடு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுக்காக கவலைப்படுவதில்லை. என் ஜீவனை இம்மட்டும் கொடுத்த தேவனுக்கு நன்றி. ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. அந்த உறுதிக்கு அவன் வந்து விட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழப்புகள் எத்தனையோ இருந்தது. ஆனாலும் அவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இந்த ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. இந்த வசனத்தில் 3 பகுதியை காண்கிறோம். மீட்பர் என்று சொல்லப்படும் ஒன்று, அவர் உயிரோடு இருக்கிறார். ரெண்டாவது, கடைசி நாளில் அவரை நான் என்ன செய்வேன்? உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிவிட்டு நான் போகவில்லை. அவரை பார்க்கும் ஒரு தருணம் எனக்கு கடைசி நாளிலே கிடைக்கும். ஒன்று என்னுடைய வாழ்க்கையின் கடைசியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த உலகத்தின் கடைசி பகுதியாக இருக்கலாம். நியாயத்திற்கும்படியாய் அவர் எழுந்திருக்கும் போது ஒன்று அவரை பார்ப்பேன். இல்லை, என்னுடைய வாழ்க்கையின் கடைசியில் பார்ப்பேன். எப்படி வேண்டுமானாலும் என் மீட்பரை கட்டாயம் செய்வேன், நான் பார்ப்பேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசி நாளில் தேவன் நிற்கிறதை நான் காண்பேன். நிற்கிற தேவனை எத்தனை யாரோ பார்த்து என்று சொல்லுகிறவர் அல்ல. அந்த ஆண்டவர் நிற்கிறாரு, கொஞ்சம் பாரப்பான்னு சொல்லல, ஏன் கண்ணாலே காண்பேன். ஆமாம். ஆக இந்த 3 பகுதி இந்த பகுதியில் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதியிலே முதலாவது சொல்லப்படுவது என் மீட்பர். எப்படி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி எடுக்கிறோமோ அதே போல நம்முடைய தேவன் யாராம்? மீட்பர் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீட்பர் என்று சொல்ல இந்த வார்த்தை முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ரிடீமர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அது ஹீப்ரு வேர்டு கால், GAAL. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பதம் எதற்கு பயன்படுத்துகிறதுன்னா, இரத்த சம்பந்தமான நெருங்கிய உறவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய பேரை இதெல்லாம் எங்கள் பிள்ளை தான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கும் என் பிள்ளை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் என்ன செய்யும்? வார்த்தை உண்டு தான், அதில் சொல்லக்கூடிய உரிமையில் என்ன இருக்குது கண்டுபிடிச்சிடுவாங்க. இது இவருடைய பிள்ளை என்பதையும், இவர் இன்னொருத்தர் எல்லாத்தையும் பிள்ளைகளாக நேசித்திருக்கிறார் என்பதையும் என்ன செய்வாங்க? அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. இதே போல் இவன் சொல்கிறான், என் மீட்பர் என்று சொல்லும்போது இரத்த சம்பந்தமான உறவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. பிளட் ரிலேஷன்ஷிப். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரத்த சம்பந்தமான உறவு, நெருங்கிய உறவு முறைகள் என்பதை குறித்து அவர் சொல்கிறான். ஆகவே எனக்கும் கர்த்தருக்கும் இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. அவர் என்னை இரத்தத்தினாலே மீட்டெடுத்தவர், அல்லது இரத்தத்தினாலே எனக்கும் அவருக்கும் உறவுகள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஏன் அப்படின்னா, அவனுடைய காலங்களில் நியாயப்பிரமாண காலங்கள் வருவதற்கு முன்பதாகவே, அல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணம், பலிமுறைகள், பாவத்திற்கான பலிமுறைகள், அவங்களுடைய செய்ய தவறுகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன முறைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி பலிமுறைகள், இவையெல்லாம் லேவியராமத்தில் சொல்லப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு குறிப்பு சொல்லுகிறது, இவன் ஆபிரகாமின் சந்ததி என்று ஒரு பகுதியில் சொல்லப்படுகிறது. இன்னொரு பகுதியிலே ஆபிரகாம் காலத்துக்கு முன்பே இருந்தவன் இவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பகுதியில் இசக்கார் கோத்திரத்திலே ஒரு யோபு இருக்கிறார். அப்படின்னா இந்த பல சர்ச்சைகள் இருந்தாலும் ஆபிரகாம் காலத்திற்கு முன்பு அவன் வாழ்ந்த ஒருவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பகுதியில் இருக்கு. எப்படி இருக்கட்டும், ஆனாலும் நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே அவன் பரிசுத்த வாழ்க்கையை குறித்து ரொம்ப கவனம் செலுத்தினான். தேவனோடு உள்ள உறவுகளிலே ரொம்ப கவனம் செலுத்தி வைத்துதான் அவன் வாழ்க்கையில் எப்போதுமே ஆண்டவர் தாவீது எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை அறிவித்தானோ அதே போல எப்போதுமே யோபுடைய வாழ்க்கையிலே அந்த கர்த்தர் என்னுடைய மீட்பர் என்பதை ஆணைத்தனமாக அவன் வாழ்க்கையில் அறிவித்து அவன் செயல்படுத்தி வந்தவன். என்ன அப்படின்னா, அவன் வீட்டில் இருக்கும்போது பலிமுறைகள், அவன் தான் வீட்டில் ஆசாரின்னு போல இருந்தான். பிள்ளைகள்லாம் கூடுவார்கள், 10 பிள்ளைகள். எல்லா பிள்ளைகளும் திருமணம் செய்து கொடுத்தானோ இல்லையோ எல்லாம் திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் 10 பிள்ளை திருமணம் செய்து கொடுத்துருக்காங்க. 10 குடும்பம் என்ன செய்யுது வருகிறது.
ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஒரு அவங்க வீட்டில் ஒரு ஒரு விழா அல்லது ஒரு பிள்ளைக்கு ஒரு ஏதாவது பர்த்டே, நம்ம சொல்வது போல் திருமண உறவுகள் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா எல்லாம் கூடுவது போல் அங்கே பிள்ளைகள் அடிக்கடி கூடுவது வழக்கம் போல். கூடும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எல்லாம் கூடி நல்ல சாப்பாடு நல்ல விருந்து எல்லாம் முடிஞ்ச உடனே காலையில் எழுந்து பிள்ளைகள் தங்கள் வீடுகளுக்கு தங்கள் எல்லைகளுக்கு புறப்படும் போது எல்லாரும் கூப்பிட்டு நிப்பாட்டி வச்சு என்னுடைய பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்குறான், என்னுடைய பிள்ளைகள் ஒருவேளை மகிழ்ச்சியினாலே உற்சாக மிகுதினாலே தேவனை தூஷித்த வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தா அல்லது இந்த பிள்ளைகள் ஏதாகிலும் பாவம் செய்திருந்தால் தேவனுக்கு பிரியமற்றதை செய்திருந்தால் கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருக்காகவும் இவன் என்ன செய்வானா, பலி செலுத்தி அந்த பலி செலுத்தி பிறகு அவன் தன்னுடைய பிள்ளைகளை தங்கள் எல்லைகளுக்கு அனுப்புவான். அவர் மீட்பர் என்பதை தன் வாழ்க்கையில் அவன் அப்படி காண்பித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் மீட்பர் எப்போதும் என்னை மீட்கக்கூடியவராகவே இருக்கிறார் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் இழந்து போய்விட்டான். இழந்து போன போதும் அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. ஆகவே எனக்கும் அவருக்கும் இரத்த சம்பந்தமான உறவுகள் இருக்கிறது. எப்போது பலியினாலே என்னுடைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி உள்ள ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பது எவ்வளவு சொல்லுகிறோமோ அதே போல கர்த்தர் என்னுடைய மீட்பர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனோட நெருக்கம் இருக்க வேண்டும். ஆமாம், அது பலியினாலே. இன்றைக்கு நாம் பலி செலுத்த போவதில்லை. நமக்காக பலியாக்கப்பட்ட ஒரு மீட்பர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மீட்பர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நமக்காக பலியாக்கப்பட்டார். அதான் காலையில் சொன்னேன். காலை சொல்லும் போது இங்கே சொன்னாலும் தெரியல, சொல்லியிருக்கு. நம்ம நிறைய குடும்பங்கள் இந்து குடும்பத்தில் வந்தவங்க இல்லையா, நிறைய குடும்பங்கள் இந்து குடும்பத்தில் வந்தவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கும். இருக்குமா இருக்காது? இருக்கும். இருக்கோ இல்லை நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் அப்படின்னா சரி. எல்லா குடும்பத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வம் என்ன செய்யணும் இருக்கும். எல்லா கடவுளையும் கும்பிடுவாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு முறை எங்கே போவாங்க? குலதெய்வத்துக்கு பலி செலுத்த போவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வண்டி கட்டி குடும்பத்தில் பிள்ளைகள் எல்லாத்தையும் உறவுகள்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே போய், அது உனக்கு காட்டு கோயிலாக இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு ஊரில் உள்ள கோயிலாக இருக்கும் அல்லது மிக பிரபலமான கோயிலெலாம் இருக்கும், ஏதாவது இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த கோயிலுக்கு போய் பலி செலுத்தி பொங்கல் வச்சு எல்லாம் பண்ணி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு குலதெய்வத்தை கொண்டு போகும்போது ஒரு கிடா என்ன செய்வாங்க, இழுத்துட்டு போவாங்க. குலதெய்வத்திற்கு பலி செலுத்த அவர் கிடாவை தான் கொண்டு போவாங்க. யாரும் குலதெய்வத்தை வந்துட்டேன் இன்றைக்கி உன்னை போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி யாரை போடுவாங்களா? குலதெய்வத்துக்கு பலிதான் செலுத்துவாங்களே தவிர குலதெய்வத்தை யாரும் பலியாக செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்முடைய மீட்பர் மட்டும்தான் நம்முடைய குலதெய்வம். அவர் தான். அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் ஆமாம், நாம் அவரை பலி செலுத்திட்டோங்க. கர்த்தருக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய நோய்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை நம்முடைய மீட்புக்காக அவரை பலியாக்கிட்டோம். அந்த குலதெய்வத்தையே பலியாக்கிட்டோம். அவர் பலியாக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக. ஆனால் பலியாக்கப்பட்டவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தபடினாலே இன்றும் அவர் மீட்பராக இருக்கிறார். ஆமாம், ஆகவே நமக்கும் அவருக்கும் இரத்த சம்பந்தமான உறவுகள் நிச்சயிக்கிறது இருக்குது. ஆகவே தான் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி கேட்டான். உடனடியாய் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையின் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிள்ளை என்றதானே உரிமையை, நெருங்கிய உறவு, அவருடைய பிள்ளை என்ற உரிமை என்ற உறவை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருக்கு அவருடைய இனத்தானாய் அல்லது அந்த உறவுக்கு, அந்த இரத்த சம்பந்தமான உறவுக்கு நம்மை அவர் இணைத்துக் கொள்கிறார். எப்படி என்று சொல்லும்போது யோவானில் சொல்லப்படுகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய நாமத்தின் மீது, அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரையும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்தாராம்? தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசம் என்ன அப்படின்னா, எனக்காக அந்த ஆண்டவர் மனுஷகுமாரனாய் மனிதனாக என்னை போல ஒருவராக இந்த உலகத்தில் வந்தார். என்னுடைய பாவங்கள் அக்கிரமங்களுக்காக சிலுவையில் மறைத்தார். என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்தார். என்னுடைய பாவத்திற்காக பலி செலுத்தப்பட்டார். அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்?
அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி கூப்பிடும் போது என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை பரிசுத்தமாக்கி இரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்து அவருடைய பிள்ளை என்ற உரிமை கொடுக்கிறார். ஆகவே நாம் பரலோகத்தின் பிரஜை அல்லது பரலோகத்தில் உள்ள தேவனுக்கு பிள்ளைகள் என்ற உரிமை பெற்றுகிறோம். இந்த உரிமை இரத்தத்தினால் ஏற்படக்கூடிய உரிமை. ஆமாம், நாம் எப்படி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கும் போது நமக்கு தாயின் தகப்பனுக்குள்ள இரத்த உறவு இருக்கிறதோ, அதுபோல பாவத்திலிருந்தும் அக்கிரமத்தை மீட்டெடுக்கும்படியாய் தேவனுடைய பிள்ளை என்ற உரிமை நமக்கு கொடுக்கும்படியாய் அவர் இரத்த சம்பந்தமான உறவை வைத்து நம்மை மீட்டெடுத்தார் அவர். ஆமாம், அப்போ தேவனுக்கு நமக்கும் அந்த உறவு எப்படின்னா அவர் மீட்பர் என்பதை இரத்த சம்பந்தமான உறவுக்கு கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அவர். ஆமாம், இதாக இருக்கீங்களா? சரி, கர்த்தருக்கு பயன் மண்டபதான் அவருடைய பிள்ளை என்ற உறவு. அதாவது ஒருத்தர் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா உங்கள் சகோதரர்கள் சகோதரிகளை உங்களை பார்க்க விரும்புகிறாங்க அப்படின்னு நிறுத்து அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் நெல் என்ன அவர் சொன்னார், என்னுடைய வார்த்தை என் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு யாரு? இரத்த சம்பந்தமான உறவு தான் மேலே முன்னால் இருக்குது. ஆனால் அதை விட அவர் கொடுத்தது என்னன்னா, இந்த ஜீவ வசனத்தின்படி நடக்கிறவரை தான் அந்த இரத்த சம்பந்தமான உறவுக்கு என்ன செய்கிறாரு? அவர் சேர்த்துக் கொள்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ வேத வசனத்தினாலே நாம் அவருடைய உறவுக்குள் உரியவராக மாறுகிறோம். வேத வசனத்தின்படி நடப்பதற்கு, வேத வசனத்தை பற்றி கொள்வதற்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு எல்லையில் சொல்லும் போது உங்கள் பிரதர்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, அம்மா வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னார், பிதாவின் சித்தம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் அவருடைய பிள்ளை என்றதான உரிமை உண்டை தவிர, சகோதரன் சகோதரி என்றதான அந்த இரத்த சம்பந்தமான உறவு வருகிறதை தவிர வேறு எதுவும் என்ன செய்வதில்லை, உறவுகள் வருவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு பகுதியாய் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் மீட்பினாலே உறவு, அவருடைய வசனத்தினாலே உறவு, அவருடைய சித்தம் செய்வதனாலே உறவு, ஆவியானவர் தாமே வாக்குக்கான பெருமூச்சு பரிந்து பேசுகிறவர், ஆவியானவர் தாமே நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை ரோமர் 8:16 சொல்லப்படுது. அவரை சாட்சி கொடுக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் என்று. ஆமாம், ஆக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிள்ளையாய் மாற்றும்படியாய் மீட்பர் என்றதான ஒருவராலே இரத்த சம்பந்தமான உறவினாலே நமக்கும் தேவனுக்கும் நெருக்கம் ஏற்படுகிறது. ஆமாம், சரி, மீட்பர். சரி, மீட்பர்ன்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டில் மீட்பர்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அதில் 3 காரியம் இருக்கிறது. நேரம் தான் கிடையாது, சொல்ல முடிச்சது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லேவிய ராமத்திலே சொல்லப்பட்டது சொல்ல விரும்புகிறேன். இந்த வார்த்தை வாசிங்கள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லேவிய ராமம் 25:25. உங்கள் சகோதரன் தரித்திரப்பட்டு தன் காணியாட்சியிலே சிலதை விற்றால் அவன் இனத்தான் ஒருவன் வந்து தன் சகோதரன் விற்றதை மீட்க கடவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்ட இனத்தான், இங்கே சொல்லப்பட்டது யாரு? இரத்த சம்பந்தமான உறவுகளிலே ஒருவன். அவனை இனத்தான் வந்து என்ன செய்ய வேண்டும்? மீட்க வேண்டும். மீட்கும் வேலை பழைய ஏற்பாடு காலத்தில் யாருக்கு இருந்தது சொன்னால், இரத்த சம்பந்தமான உறவு உள்ளவனுக்கு தான் என்ன செய்தது? இருந்தது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய சொத்துக்களை இழந்து விட்டான், அல்லது சொத்துக்களை அடமானம் வச்சுட்டான். மீட்பதற்கு அவனால் முடியவில்லை என்று சொன்னால், இதற்கு வந்து வேற ஆட்கள் வந்து நான் மீட்கிறேன், இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படிலாம் இஸ்ரவேல் தேசம் செய்ய முடியாது. அவனுடைய இனத்தான் யார்? அவனுடைய உறவு இல்லை யார்? இரத்த சம்பந்தமான உறவு வரணும். இன்றைக்கி நமக்கு ஐடி கார்டில் இருந்து எல்லா கார்டையும் கொடுத்து வச்சுட்டாங்க. ஆனால் அன்றைக்கு அவங்கெல்லாம் கிடையாது. நான் தான் அவனோட இரத்த சம்பந்தமான ஒருவர்னு சொல்லி வந்து இவன் சொன்னால் போதும், இன்னொருத்தர் வீட்டில் உள்ளவங்க சொன்னால் போதும், வந்து கேட்குறவங்க கேட்டால் போதும், உடனே உங்களுக்கு எல்லா காரியம் செய்து கொடுப்பாருங்க. இரத்த சம்பந்தமான உறவில் உள்ளவன் தவிர மற்றவன் என்ன செய்ய முடியாது? அதை மீட்க முடியாது. அப்போ இழந்து போன பொருளை மீட்பதற்கு கூட இரத்த சம்பந்தமான உறவு தேவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்வோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆதாமை தேவன் உருவாக்கும் போது அவருடைய சாயல், அவருடைய ரூபம் அவரை போல ஒத்த மகிமையினாலே தேவன் அவனை நிரப்பியிருந்தார். அவனோடு ஒவ்வொரு நாளும் உலாவினார், அவனோடு பேசினார், தம்முடைய திட்டம் தன்னுடைய நோக்கத்தை எல்லாம் அவனோடு பேசினார், எல்லாம் செய்தார். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ அன்றைக்கு தேவ மகிமை இழந்து போய்விட்டான். தேவனுக்கும் அவனுக்கும் தூரமாகிவிட்டது. தேவனை பார்க்கக்கூடியதான அந்த அந்த மகிமை அவனை விட்டு எடுபட்டு போய்விட்டது. ஆகவே தேவன் வருகிறான்னு சொன்ன உடனே போய் ஒளிந்து கொண்டான். இவனுக்காக அவர் வரும்போதுனா எவ்வளோ மகிமையோடு வந்தாரோ நமக்கு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
இவன் பார்க்க ஏன் ஆண்டவர் வருகிறான்னு தெரிஞ்ச உடனே போய் ஒளிஞ்சிட்டான். பார்க்க முடியல. இவன் தேவனை முகமுகமாக என்ன செய்ய முடியும், பார்க்க முடியவில்லை. இவனுக்காக தேவன் தன்னுடைய மகிமை என்ன செய்தார், அன்னைக்கு அவர் தன் மகிமை சுருக்கி கொண்டார். வரணும், முன்னால் வரணும் அப்படின்றதுக்காக ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டு அவனை முன்னே வர வைத்தார். வர வைத்து அவனோடு பேசினான். இழந்து போன எல்லாவற்றையும் அவன் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். இனி நம்மையும் பார்க்க முடியாது. வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுத்து விட்டதோடு மாத்திரம் இல்லை, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவர் எப்படி அன்றைக்கு ஆதாம் முன்னால் தம்முடைய மகிமையை குறைத்து கொண்டாரோ, அவனுக்காக தன்னுடைய மகிமை, அவரை அந்த பாவம் செய்த எவனும் அவரை பார்க்க முடியாது. ஆகவே தான் ஒளிந்து கொண்டான். ஆனால் தம்முடைய மகிமையெல்லாம் அவர் குறைத்து சுருக்கி இவன் பார்க்க வேண்டும் என்பதற்கு, இவனுக்கு கூப்பிட்டு முன்னால் நிற்க வைக்க வேண்டும் என்பதற்கு எவ்வளவு குறைத்து கொண்டாரோ, அதுபோல தம்முடைய குமாரனுடைய மகிமையை எல்லாவற்றையும் பரலோகத்திலே இழக்க வைத்து, துறக்க வைத்து, கர்த்தருக்கு மகிமை தம்மை தாமை வெறுமையாக்க வைத்து, அடிமையின் ரூபம் எடுக்க வைத்து, மனுஷ சாயலாக இந்த உலகத்திற்கு அனுப்பி இரத்தம் சிந்தி மீட்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார் அவர். ஆமென். கர்த்தருக்கு மகிமையாக அந்த அந்த உறவுகள், மீண்டும் தேவனோடு உள்ள உறவுகள், தேவனோடு உள்ள ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஜனங்கள் தேவனோடு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரத்த உறவுக்காக இயேசுவை இந்த உலகத்திலே தேவன் அனுப்பினார் அவர். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற இரத்தத்தின் மூலமாகத்தான் தேவனோட உறவுகள் நமக்கு புதுப்பிக்கப்படும். தேவனோட உறவு நமக்கு இருக்கும். நாம் அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியாய் புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு அப்போதான் கிடைக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இரத்தத்தினாலே மீட்கப்படாமல் யார் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மனுஷனாக இருந்தாலும் சரி, அவரை அப்பா என்று அழைப்பதற்கு அவருக்கு உரிமை கிடையாது. இரத்த சம்பந்தமான உறவுகளினால் தான் அவரை அப்பா என்று அழைக்க முடியும். அது அந்த பலியினாலே அல்லது இயேசு கிறிஸ்து என்ற இரத்தத்தினாலே நாம் அந்த மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். ஆமாம். அதான் அவர் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை. இழந்து போனதை மீண்டும், அதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இழந்து போனதை ரட்சிப்பதற்காகவே மனுஷகுமாரன் செய்தார் வந்திருக்கிறார். எவைகளெல்லாம் இழந்து போனான் மனுஷன், எவையெல்லாம் இழந்து போனானோ, தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை எவையெல்லாம் இழந்து போனானோ, அவன் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் அந்த உறவுகள் எதுனா, அவர் வல்லமை விளங்க பண்ணி கொடுத்து போயிருக்கலாம். ஆனால் இரத்தத்தினாலே மீட்டெடுத்தபடினாலே நமக்கும் தேவனுக்கும் இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. ஆமாம். ஆண்டவரை நம்ம தள்ள முடியாதுங்க, அவர் தள்ள மாட்டார். ஏன் அப்படின்னா உறவே இப்படி தான். நீங்கள் எவ்வளோதான் பிள்ளைகள், நம்ம பிள்ளை கொஞ்சம் அட்டகாசமே பண்ணட்டுமே வச்சுக்கணுமே, பிள்ளை பண்ணாது அட்டகாசமே பண்ணுது, பயங்கர பிரச்சனை, நம்ம தலை வலி தாங்க முடியல. என்னதான் பண்ணாலும் விட்டுருவோமா? நம்ம பிள்ளைகளை விட்டுருவோமா? ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே எப்படியாவது மாற்றுன்னு சொல்லுவோம். அவனுக்கு புத்தி சொல்ல வேண்டியது சொல்லுவோம், 4 பேரை வச்சு சொல்லுவோம். அதுக்காக அந்த பிள்ளையை நம்ம என்ன செய்வதில்லை. மற்றவங்க சொன்னான் துரத்திருப்பா பிள்ளைய அப்படிமா, அவனுக்கு இதுக்கு என்ன கிடையாது, ரத்த உறவு சம்பந்தம் கிடையாது. அவன் சொல்லிடுவான் ஈஸியாக, நீ பிள்ளையை துரத்தப்பா அப்படின்னு. ஆனால் ரத்த சம்பந்தம், நம்மளோட ரத்தம் அங்கே ஓடுது, அந்த பிள்ளையை நம்ம நினைச்ச முடியாது. அவன் கெட்டவன் தான், கெட்டு போகக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறான், ஆகாதவனாய் போய்விட்டான். அதற்காக தள்ளி விட முடியுமா? தள்ள முடியாது. நம்முடைய தேவன் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கை நம்மை மீட்டெடுத்தவர் நம்மை ஒருபோதும் தள்ளி விடுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை தள்ள மாட்டேன்னு சொன்னவர் இரத்த சம்பந்தமான உறவை ஏற்படுத்தி கொண்ட பிறகு நம்மை ஒரு நாளும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமாம். கர்த்தருக்குமா, அதான் மீட்பர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னொரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் இனத்தான். நகோமியுடைய வாழ்க்கையில் பெரிய ஐஸ்வர்யம் உள்ள பெண். அவனுடைய அப்படி சந்ததியை மேசியாவின் சந்ததியில் உள்ள ஒரு ஆள் ஆவான். அதாவது சாதாரணமான ஒரு பெண்மணியில் நல்ல சுதந்திர வீதம் அவருக்கு இருந்தது, நல்ல சொத்துக்கள் இருந்தது. அதான் கேட்குறாங்க, இப்போ சொல்கிறாங்க, நகோமி வச்சுட்டு போன சொத்தை வாங்கணும்ப்பா அப்படின்னு கேட்ட உடனே இனத்தான் வேணும். 2 பேரும் வந்தாங்க. ஒருத்தர் சொன்னா சொத்தை வாங்கிக்கிறேன்னா, ஆனால் சொத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு பெண் இருக்கிறான், அதையும் வாங்கணும்னு சொன்ன உடனே அது முடியாதுன்னு போயிட்டான். கர்த்தருக்கு பயப்பட்டதாக நகோமி எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டாள். ஆனால் இழந்து போனவுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு போவாஸ் அங்கே இருந்தார். ஆமாம். கர்த்தருக்கு பயப்பட்டதாக. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போனது எல்லாம், இந்த எத்தனை போய்விட்டாலும் சரி, நம்முடைய இனத்தான் ஒருவர் இருக்கிறார். ஆமாம். இழந்து போன எல்லாவற்றையும் நமக்கு மீட்டு கொடுப்பதற்கு, அவை உலக ரீதியான பொருளாதாரமாக இருக்கலாம், உலக ரீதியான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், உலக ரீதியான அந்தஸ்து மேன்மையாக இருக்கலாம், ஆவிக்குரியவைகளாக இருக்கலாம். எவைகளை இழந்து போனாலும் நம்முடைய இனத்தான், நம்மளுக்கு ஜீவன் கொடுத்த ரட்சகர் ஒருவர் எல்லாவற்றையும் நமக்கு மீட்டெடுத்து கொடுத்து நம்மை வாழ்ந்திருக்க பண்ணுகிற தேவன் அவர். ஆமாம்.
அதுக்கு பேர் தான் மீட்பரவர். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய சொல்லலாம். இன்னொரு பகுதியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது வாழ்க்கையில் ஒன்றை இழந்து விட்டான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், எப்பா நான் வந்து உனக்கு மீட்க முடியாது, ஆனால் உன்னை மீட்க வைக்கிறதுக்கு உதவி செய்கிறேன், ஒன்று குறையாமல் பெற்றுக்கொள்வாய். அமலேக்கர் கொண்டு போன எல்லாவற்றையும் ஒன்று குறையும் இல்லை, அவன்கிட்ட உள்ளையும் சேர்த்து அடிச்சுட்டு வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவனுக்கும் ஒன்றும் குறையலை, அவன்கிட்ட உள்ளதையும் எடுத்துகிட்டு வந்தான். எல்லாவற்றையும் பங்கு போட்டு கொடுத்தான் பாருங்க, பட்டணமாக கொடுத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவன் மீட்பர் என்று சொன்னால் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பதற்கு உரியவர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு பகுதியிலே இன்னொரு அர்த்தம் எப்படின்னா, கிரயம் செலுத்தி மீட்க முடியாத ஒன்றை கிரயம் செலுத்தி மீட்க முடியாது, இழந்து விட்டோம், பிடுங்கி கொண்டார்கள் எல்லாம், அதை நம்ம வாங்க முடியாத சூழ்நிலை தம்முடைய அதிகாரத்தின் பலத்தினாலே மேற்கொண்டு பிடுங்கி கொடுக்கிறது ஒரு அனுபவம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உதாரணம் சொல்லுகிறேனே, ஆபிரகாம் ஒரு எல்லையில் வாழ்ந்திருக்கிறான், லோத்து இன்னொரு எல்லையில் இருக்கிறான். லோத்து வாழ்ந்திருக்கும் போது சுற்றி உள்ள ராஜாக்கள் கொஞ்சம் 5 பேர் வந்தாங்க. வந்து லோத்து இருந்த பட்டணத்தில் கொள்ளையடிச்சிட்டு லோத்தையும் பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டான். அவன் ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறான், அப்பா இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, லோத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. ஆபிரகாம் தன் வீட்டில் பிறந்ததான ஒரு 418 பேர் வேலைக்காரர், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நல்ல பலம் உள்ளவர்கள் 418 பேரை கூப்பிட்டான், வாங்கடா அப்படி நைட்டாக போய் யார் அங்கே பிடிக்கிட்டு போனானோ அவனை அட்டி தூக்கி போட்டு நொறுக்கி தள்ளிட்டு எல்லாவற்றையும் என்ன செய்து கொண்டான். லோத்து மாத்திரமில்லை, அங்கே கைது செய்யப்பட்ட எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்து வரும்போது தான் மெல்கிசேதேக்கை சந்திக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லோத்தை அவன் திருப்பி கொண்டு வரான். அப்போ இனத்தான் இவன் யாரு? லோத்துக்கு இவன் யாரு? இனத்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய பலத்தினாலே அல்லது தமக்கு இருக்கிறதான அதிகாரத்தினாலே மீட்டு கொடுக்கக்கூடியதான ஒன்று. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்குத்தான் அதுக்கு சொல்லுவாங்க, இதுக்கு தான் மீட்டு கொடுத்ததை முடிந்தது என்று சொல்லக்கூடியதான வார்த்தை இங்கே தான் பயன்படுத்துவாங்க. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை. இயேசு கிறிஸ்துவும் அவர் தம்முடைய பலத்தினால் அவர் இந்த உலகத்திலே வெறுமையாக்கப்பட்டு இறங்கி வந்த உண்மைதான். ஆனால் சத்ருவினுடைய ஆதிக்கத்தை எல்லாம் சிலுவையினாலே அவர் கொன்று, சிலுவையினாலே வெற்றி சிறக்க பண்ணி ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் நம்மிடத்திலே பிடுங்கி கொண்டு போனது. அவன் நம்மகிட்ட வந்து வாங்கிட்டு போகலை. ஒரு பகுதி நம்முடைய பிரச்சனைக்கு கொடுத்தது, இன்னொரு பகுதி நம்மிடத்தில் பிடுங்கி கொண்டு போனது. நம்மை வெறுமையாக்கி விட்டு போய்விட்டான். இன்னும் வார்த்தை சொன்னால் நம்ம என்னை மொட்டையாக்கிட்டாங்க அப்படி சொல்கிறோம் இல்லையா, நம்ம மொட்டையாக்கிட்டு போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சத்ருவே கர்த்தர் என்ன செய்தார்? தம்முடைய வல்லமையினாலே அவனை மேற்கொண்டு அவனுடைய வல்லமை நம்ம பிடுங்கப்பட்டவை எல்லாவற்றையும் மறுபடியும் அவனத்தில் பிடுங்கி நம்முடைய கரத்தில் கொடுக்கிற மீட்பர் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் மீட்பர். அப்போ இதைத்தான் சிலுவையில் செய்து முடித்தார். முடித்த உடனே இயேசு கிறிஸ்து எல்லாம் பார்த்துட்டு அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், எல்லா வசனம்லாம் சொன்னார். ஆனால் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், முடிந்ததுன்னு சொன்னார். என்ன செய்தார்? முடிந்தது. அதுதான் ஹைலைட்டான வேர்டு. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப அவர் பிதா எந்த நோக்கத்திற்காக அவரை அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ள வேண்டும், பிதாவானவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதைத்தான் ஒரே வார்த்தையில் சிலுவையில் தொங்கின தேவகுமாரன் சொன்னார், முடிந்தது. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை யார் சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கிரீக் வேர்டு ஒன்று இருக்குது. அந்த கிரீக் வேர்டு அது சொல்லுவாங்க. இது யார் சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 2 நாட்டுக்கு போர் நடக்கும். போர் நடக்கும், வெற்றி தோல்வி என்னன்னு தெரியாது. அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய ஜனங்கள் நைட்லாம் தூங்க மாட்டாங்க. என்ன செய்தி வருதோன்னு பார்த்து என்ன செய்வாங்க? தெருக்களில் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. பந்தங்களை பிடிச்சி லைட், இந்த பந்தங்க அன்னைக்கு லைட்லாம் இந்த லைட்லாம் கிடையாது, பந்தங்களை எரிய வச்சு அந்த காரர் வீட்டு பக்கம் எல்லாம் மூப்பர்கள் எல்லாம் கூடி நின்று அந்த செய்தி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் செய்தி எப்படி வரும்? தோத்துட்டோம், எல்லாம் ஓடிட்டாங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாம் வீட்டை பூட்டிட்டு ஓடி போயிடுவாங்க, மறைவாய இடத்துக்கு ஓடிடுவாங்க. ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் அங்கேருந்து ஒருத்தன் குதிரையில் வருவான். குதிரையில் வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, டெட் டெட் லாஸ்டாய், டெட் லாஸ்டாய், முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே
அந்த தெரு மக்கள், இந்த ஊரில் மக்கள், இந்த பட்டணத்து மக்கள்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஏன்னா எங்கள் தேசம் நினைச்சிட்டு எங்கள் ராஜா போய் அந்த தேசத்தை நினைச்சிட்டாரு, ஜெயிச்சிட்டாருன்றதுக்காக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பயங்கரமாக இருக்கும். இதை வாசிக்கும் போது, அந்த பதத்தை வாசிக்கும் போது யோசித்தேன், அப்படி ஆண்டவர் முடிந்ததுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பரலோகத்தில் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? தேவதோடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மகிமையாக இருந்திருக்கும். ஆமாம், கர்த்தருக்கு பயன்படும். தேவ சித்தம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார். அதில் ஒன்று, மனு குலத்திற்கு மீட்பிற்காக கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் தேவன் செய்து முடித்து விட்டார் அவர். ஆமாம், ஆகவே தான் அது முடிந்ததுன்னு சொன்னார். அந்த பகுதியில் சொல்லப்பட்டு சொன்னான், நம்மிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டதை தம்முடைய அதிகாரத்தினாலே வல்லமையினாலே அவர் சத்ருவின் கையிலிருந்து பிடுங்கி இனி அவனத்தில் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தேவன் மாற்றத்தை கொண்டு வந்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொன்று, இந்த நிலைக்கு கொண்டு வந்தவனை பழிக்கு பழி வாங்குவது. அது அந்த உறவு முறைகளில் இருக்கக்கூடியதெல்லாம் அந்த பதத்தை எல்லாம் பயன்படுத்துவாங்க. சரி இருக்கட்டும். இன்னும் கடைசி நாளில் நிற்பார். கடைசி நாளில் என்ன செய்வாராம்? நிற்பார். என் கண்களே அவரை என்ன செய்யும்? ஆனால் இதெல்லாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. நேரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரிடீமர் என்றதான வார்த்தை, அந்த வார்த்தைகள்லாம் இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம். அதுக்கு அர்த்தங்கள்லாம் என்ன அப்படின்னா, டு டெலிவர், விடுவிக்கிறவர், அவெஞ்சர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ரிலேட்டட் வேர்டு என்ன அப்படின்னா, இந்த பழி வாங்கக்கூடிய அந்த பகுதி எங்கே சொல்லப்படுது, கின்ஸ்மேன், இனத்தான். சேவிங் ஃப்ரம் டேஞ்சர், ஆபத்திலிருந்து தப்பு வைக்கக்கூடியவர், பாதுகாக்கக்கூடியவர். ப்ரொவைட் ஜஸ்டிஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ரிலேட்டிவ், அந்த உறவுகளுக்காக நின்று நியாயம் தீர்க்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்து முடித்து நியாயத்தை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒருவர். ரெஸ்கியூ, அவங்களை அடைக்கலம் தேடி பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒருவர். டிஃபெண்டர், க்ளோஸ் ரிலேட்டிவ், அதெல்லாம் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிளட் ரிலேட்டிவ். ரைட் டு ரிடீம், உரிமை. இவர் ஒருவர் தான் உரிமையானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேறு யாரும் போவாஸ் அதாவது ரூத்தை மீட்பதற்கு அந்த ஊரில் எத்தனையோ பேர் வரலாம். அவருடைய அழகுக்கு, அந்த சொத்துக்கு மீட்பதற்கு எவ்வளோ பேர் வரலாம், ஒருத்தரும் மீட்க முடியாது. ஏன் அப்படின்னா, சரியான ஒரு ஆள் தான் என்ன செய்ய முடியும், இனத்தான் தான் என்ன செய்ய முடியும், மீட்க முடியும். ரைட் டு ரிடீமர். இதை மீட்பதற்கு சரியான ஒரு ஆளாக இருக்க வேண்டும். அதான் 2 பேர் தான் அந்த பட்டணத்தில் பெத்லகேமில் இருந்தாங்க. ஒருத்தர் வேண்டான்னு போயிட்டான், இன்னொருத்தர் வேணும்னு கேட்டான். போவாஸ் அது வேணும்னு கேட்டவன் கிறிஸ்துவின் சந்ததிக்கு உரியவனாக கர்த்தர் மாற்றினார் அவர். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆஸ் அ நியரஸ்ட் ரிலேட்டிவ் டியூட்டி, ரொம்ப நெருக்கமான உறவு முறையில் இருக்கக்கூடிய கடமை. இதெல்லாம் பார்த்தோம்னா போவாசுடைய வாழ்க்கை, இயேசுடைய வாழ்க்கை அப்படியே இணைச்சி சொல்லிகிட்டே இருக்கலாம். இவ்வளோ அர்த்தம் அதுக்கு இருக்கிறது, மீட்பர் என்ற வார்த்தைக்கு. ஆகவே நம்முடைய தேவனை நல்லவர் என்று எவ்வளவு சொல்கிறோமோ, அதே போல் இந்த மாதத்தில் என் தேவன் மீட்பர், என்னுடைய மீட்பர். ஆமாம், நம்மளாம் எழுந்தது ஜெபம் பண்ணுமா? என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பாவமோ மரணமோ நரகமோ பேயோ பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோ சாபமே தீத்தோ சத்குருநாதன் சஞ்சலம் இனியே நெஞ்சமே மகிழா என் மீட்பர் உயிரோ நீரு கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே ஆசி செய்திடுவார் அருள் மிகு அளிப்பார் அம்பரம் தனில் எனக்காய் ஜெபிப்பார் மோசமே மறைப்பார் முன்னமே நடப்பார் மோட்ச வழி சத்யம் வாசல் உயிரெனும் என் மீட்பர் உயிரோ நீரு கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே போனது போகட்டும் புவி வசை பேசட்டும் பொல்லானம் புகழ் எய்திடட்டும்
நல்லது ஆகட்டும், அருள் மழை பெய்திடும், அன்பு மிகும் பேரின்பமென கருள் மீட்பர் உயிரோ இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. யோபு சொல்லுகிறார், என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆகவே தன்னுடைய எதற்கும் கலங்கி போகவில்லை. என்னுடைய உறவு, என்னுடைய இரத்த சம்பந்தமான உறவுள்ள ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் எனக்கு மீட்டு கொடுப்பார். அவர் சோதிக்கிறார், சோதித்த பின் என்னை பொன்னாய் விளங்க பண்ணுவார். எனக்கென்று குறித்து வைத்ததை நிறைவேற்றி கொடுக்க அவர் வல்லவர். அவர் என்னை கொன்று போட்டால் நம்பிக்கையாக இருப்பேன். என்னுடைய மீட்பேன் உயிரோடு இருக்கிறபடினாலே மீண்டும் எனக்கு ஜீவனையும் பலனை கொடுத்து அவரை காணும்படியான கிருபை செய்கிற தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறோமோ அதுபோல அதே ஒரு பகுதியில் என் தேவன் என்னுடைய மீட்பர். இந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கை நல்லவராகவே இருக்கிற தேவன் அவர் மீட்பராகவே எப்போதும் இருப்பதாக. எந்தெந்த பகுதியில் மீட்கப்பட வேண்டுமோ, எந்தெந்த பகுதி இழந்து போனதை பெற்றுக்கொள்ள முடியுமோ, எந்தெந்த பகுதியிலே கிடைக்கப்பட வேண்டியது, எந்தெந்த பகுதியிலே அவர் நமக்காய் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறாரோ எல்லாவற்றையும் மீட்டு தருவாராக. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டனியை ஜெபிக்கப்படுகிறார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தாவே நல்ல சத்தியங்களை கேட்க கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். தாசனை கொண்டு ஒரு பெரிய முழு சத்தியத்தை குடும்பத்தினுடைய காரியங்களுக்கு மொத்தமாய் தேசத்துக்கும் எல்லாவற்றையும் அறியத்தக்கதான தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இதுவரையிலும் அறியப்படாத காரியங்களை எங்களுக்கு சபைக்கு தெரியப்படுத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தாசரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இன்னும் வல்லமையாக எடுத்து பாடுபடுத்துங்க. பலவீனங்கள் மாறட்டும். உடைய சித்தம் திட்டம் தீர்மானத்தின்படி மகனை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி பெரிய அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, சந்ததி சந்ததி ஆசிரிக்கப்பட பலப்பட நாங்களும் உறுதியாய் நிற்க கிருபை தருமா துதைக்கிறோம். ஒருவர் ஒன்றையும் எழுந்து போகாதபடிக்கு என் மீட்பர் உயிரோடு இருக்கபடினால் எங்களை அனைவரையும் ஆசிரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குறோம். ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபம் கேளுங்க. ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரி மறவாது. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பந்தி இருக்கிறது.